மதுரை கிளை அந்த உயர்நீதிமன்றத்துல 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு தான் தீர்ப்பே கொடுக்குறாங்க. அதையும் மீறி போறாங்கன்னா இது ஏத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே இவங்க மேல்முறையிலே போறாங்க அறநிலையத்துறை. கண்டிப்பாக. ஆனால் இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயில் சார்பாக ஈவோ சைட்ல இருந்து தான் அந்த விளக்கையே ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம அந்த தீர்ப்புல பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப இது யார் கையில வருது? இந்து சமய அறநிலையத்துறை கையில வருது. இந்து சமய அறநிலையத்துறை என்ன சட்டம் சொல்லுதுன்றதை இன்னைக்கு யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை கட்டுப்படுத்துவது அல்ல. நல்ல திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்து சமய கோயில்கள்ல அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நிர்வகிக்கவும், உள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சரி பண்ணி திரும்ப நீ வெளியில வந்துடணும், இதுதான் அவங்க சொல்றது. ஆனா 95% கோயில்கள்ல ஆடிட்டிங் நடந்திருக்கான்னு பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு பாருங்க. கோயிலுடைய பணத்தை சுரண்டுவதை தவிர வேற ஏதாவது ஒரு பிரைம் அப்ஜெக்டிவ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்கான்னு பாருங்க. இதுக்கு பட்டை போடுறாரு, காவி உடுத்தி இருக்கிறாரு, அவர் ஐயப்பன் கோயில் போறாரு அப்படின்லாம் நீங்க சேகர் பாபுவை இந்து சமய அறநிலையத்துறைக்கு நல்லது செய்வாருன்னா யோசிச்சிட முடியாது நீங்க.